ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கிறோம். வாவல் மீன் தான் வாங்கியிருக்கிறோம். பெரிய மீன் வாங்கியிருக்கிறாங்க, சின்ன மீன் வாங்கியிருக்கிறாங்க. பெரிய மீன் வந்து வறுக்கிறதுக்காக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சின்ன மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. சுத்தம் பண்ணலை, இனிமேல் தான் சுத்தம் பண்ண போகிறோம். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய மீன் வந்து வறுக்கிறதுக்காக மசாலாவில் நல்லா ஊற வச்சுட்டேன். குழம்பு வைக்கிறதுக்காக நல்லா புளி தண்ணி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் போட்டு நல்லா வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நான் புளி தண்ணி ஊற வச்சதில் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதை தூக்கி குழம்புல தக்காளி வெங்காயத்தில் ஊற்ற வேண்டியதான். ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீனை எடுத்து அந்த குழம்புல போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணோன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் மீன் வறுக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து மீன் வந்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்தோன்னா சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நான் வந்து இந்த மெத்தடில் தான் மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.